உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உழைப்பவனுக்கு முதலில் மதிப்பளிக்க வேண்டும் என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதன்படியே 1967ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று அண்ணா தலைமையில் ஆட்சி அமைந்தவுடனே மே 1 அன்று ஊதியத்தோடு கூடிய விடுமுறையை அண்ணா அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு பொறுப்பேற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த மே 1 விடுமுறை நாளை சட்டமாக்கி தந்தார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து சமூக நீதி காவலர் VP சிங் அவர் பிரதமராக இருந்தபோது மே 1 நம்முடைய மாநிலத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கும் எல்லா மாநிலத்திற்கும் தொழிலாளர் தினமாக விடுமுறையை அறிவித்து ஊதியத்தோடு அந்த விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அதையும் தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றி தர பாடுபட்டார் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும்.